நாலடியார் பாடல் எண் 385. எஞ்ஞான்றும் எம் கணவர் எம்தோள் மேல் சேர்ந்து எழினும் அஞ்ஞான்று கண்டேம்போல் நாணுதுமால் எஞ்ஞான்றும் என்னை கெழீயினர் கொல்லோ பொருள் நசையால் பல்மார்பு சேர்ந்து ஒழுகுவார். அதாவது ஒரு கற்புடை மகள் சொல்கிறாளாம் இந்த மாதிரி, எம் நாயகர் தினந்தோறும் எம்மை கூடி இன்பம் அனுபவித்தாலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் புதிதாக அவரை கூடிய காலத்தில் எப்படி நாணினோமோ அவ்வாறே நாணத்தை அடைகின்றோம். அங்கனம் இருப்ப பொதுமகளிர் பொருள் விருப்பத்தால் ஒரே நாளில் நாணம் இன்றி பலரையும் கூடுகின்றார்களே, இஃது என்ன தன்மையோ என்று பொருள்படும்படி இந்த தலைவி பாடுகிறாள். இப்பொழுது பாடலை பார்ப்போம். எஞ்ஞான்றும் எம் கணவர், எம்முடைய நாயகர், எம்முடைய தலைவர், எஞ்ஞான்றும் என்றால் எந்நாளும் எம் தோள்மேல் சேர்ந்து எழினும், எம்முடைய தோள்மேலே அணைந்து எழுந்தாலும், அதாவது நாள்தோறும் எம் நாயகர் எம்மை கூடி இன்பம் அனுபவித்தாலும் அஞ்ஞான்று, அதாவது புதிதாக மணம் செய்து முதல் நாளில் அவரை கூடிய அந்த காலத்தில் கண்டேம்போல், நாம் அவரை கண்டு நாணியது போலவே நாணுதும் இப்பொழுதும் அவரை கூடுகின்ற ஒவ்வொரு சமயத்திலும் வெட்கத்தை அடைகின்றோம். எஞ்ஞான்றும் எந்த நாளும், அதாவது நம் இயற்கை இவ்வாறு இருக்க, எஞ்ஞான்றும் பொருள் நசையால் பல்மார்பு சேர்ந்து ஒழுகுவார். எல்லா நாளுமே பொருள் விருப்பத்தால் பலருடைய மார்புகளை ஒரே காலத்தில் கூடி தீய மார்க்கத்தில் நடக்கின்ற பொது மகளிர், அதான் கெழீயினர், என்னை கொல். கெழீயினர்னா சிறிதும் நாணமின்றி பலரையும் கூடி வாழ்கின்றார்கள். என்னை கொல், இது என்ன தன்மையோ என்பது இந்த பாடலின் பொருளாகும். இது கற்புடைய ஒருத்தி நாணமற்ற பரத்தையின் இழிவான செயலை பற்றி வியந்து கூறியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்னும் மகடு குணம், அதாவது பெண்களின் குணம் நான்கினையும் தமக்குரிய பொருளாக கொண்டிருக்கும் குல மகளிரிடத்தே உண்மை இன்பம் உண்டாகும் என்பதும், நாணம் அற்று பலர்க்கும் போகம் விற்கும் பொதுமகளிடத்து உண்டாகும் பொய் இன்பம் ஆகாது என்பதும் விளக்கப்பட்டன. இதில் கண்டேம் அப்படிங்கிறது தன்மை பன்மை வினையால் அணையும் பெயர். நாணுதும் என்கிறது தன்மை பன்மை வினைமுற்று. அப்புறம் எவன் என்னும் வினை குறிப்பு முற்று இடைக்குறையாய் ஐகாரச்சாரியை பெற்று என்னை என நின்றது. என்னை அப்படிங்கிறது எவன் என்றுதான் பொருள். சரி, கெழுவினர் என்பது கெழீயினர் என அளபெடுத்தது. இது சொல்லிசை அளபெடை. இந்த சொல்லிசை அளபெடையில் கெழுவுங்கிறது தான் பகுதி, விகுதி, இன் இடைநிலை. இது ஒரு தெரிநிலை வினைமுற்று. இதுன்னு வருது பாருங்க, அது தெரிநிலை வினைமுற்று. ஆல், கொல், ஓ இதெல்லாம் அசைகள்.